லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் பட்டன் அமைத்திங்க. புதுசாக போகிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, எனக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 770. வாங்க நம்ம என்ன கொடுக்கணும் பார்த்துட்டு வந்துடலாம். மகளே, எனக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 770 ரிசல்ட்டு. ஓகேவா, நம்ம நேற்று கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6-0 இல்லாமல் இனி ஒரு நம்பர் கம்பல்சரி வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி 6ஆம் நம்பர் வரலைன்னா 7ஆம் நம்பர் வந்தே தீர்ந்து மார்க் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பேன் நேற்றுக்கு. அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா 770 ரிசல்ட் 7-0 நமக்கு வந்து ஒரு அருமையான வினிஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஏசி கொடுத்துருந்தோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 70 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசிலையும் பஸ் இருக்குது, நமக்கு வந்து ஏபிலையும் பஸ் இருக்குது. ஒரு அருமையான வினிஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்க போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 067 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா முதல் வந்து 067, அப்படி 0 வரலைன்னா 9ஆம் நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 067 நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு பிசிக்கு ஒரு அருமையான வினிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா சிங்கிள் பாக்ஸ் நம்பர் அல்லது சப்போர்ட் நம்பர் 2 பாக்ஸ் நம்பர் எடுத்துருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்குங்க. இன்றைக்கி ஒரு அருமையான வினிஸ் இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வர நம்ம சேனலில் லைக்னா 100 லைக்ஸ் கம்மி குறையாமல் வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 92 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேர் தான் மிஞ்சி போனால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. மீதி பேர்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 1000 பேர் 1500 பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே மகளே, கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் வைக்கிற முதல்ல சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண மாதிரி 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுத்துட்ருக்காங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000, திருடிச்சல் 12 ரூபாய்க்கு 5000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிச்சல் நீங்கள் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 10,000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000, திருடிச்சல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 14,000, பிசி வினிங் 500, சிபுடி வினிங் 50 ரூபா. திருடிச்சல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 28,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிச்சல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 32,000 வினிங் கொடுக்குறாங்க. பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 50 ரூபா. போர்டிஜல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 90,000 வினிங் கொடுத்துட்ருக்காங்க. போர்டிஜல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல் 4,50,000, 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 100 ரூபா. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. ஓகே மகளே, நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 460 ஓகேவா, 460 4 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் வந்து ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் 482 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 460 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 400 இருக்குது. அந்த 400 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வரும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400 ரொட்டேட் ஆப்ஷன் 482 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400 வச்சு எடுக்கல நமக்கு 7 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 752. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 752 ரொட்டேட் ஆப்ஷன் 482 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். மகளே, பார்த்திங்கன்னா 752 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 770 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 770 ரொட்டேட் ஆப்ஷன் 482 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் இருக்கிற 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். 9 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 770 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 9 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எனி ஒரு நம்பர்ஸ் இல்லை 2 நம்பர்ஸுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல போனால் 2 நம்பருமே எனக்கு 100% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் என் கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா மகளே, நம்ம வந்து அடுத்த நாள் ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நாள் ரிசல்ட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400ங்கிற ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரொட்டேட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 185 போட்டுக்கிறோம். இதில் இருக்கிற இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். மகளே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 400 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 5, 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 752. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல்பம் என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 752 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 752 வச்சு எடுக்கல. நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 770 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்பம் என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 770 ரொட்டேட் ஆப்ஷன் 185 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 770 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன். 1ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வந்து நான் கொடுத்த 4 நம்பருமே கொஞ்சம் முக்கியமான நம்பர்ஸ் தான். நாளைக்கு கம்பல்சரி ஏதாவது ஒரு 2 நம்பர்னாச்சும் ஹிட் ஆகும், இல்லை 3 நம்பருமே ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கணக்கில் வருது, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். இதில் எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வந்தே ஆகிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்திருக்கு. 2 நம்பருமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. ஓகேவா? மகளே, நாளைக்கான ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 93, 39, 63, 36, 91, 19, 61, 16 நம்ம வந்து ஒரு 4 நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 693 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 6 பள்ளினா உங்களுக்கு வந்து 913. ஓகேவா? மெயினாக டார்கெட் பண்ணுறது வந்து இந்த 693 பாக்ஸ் மட்டும் மெயினாக உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் வின்னிங் கூட வரலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 913 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 770. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு செந்தில் ஒரு பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு கொடுத்துருந்தாப்புலனா கொஞ்சம் வின்னிங் தான். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு கசிங் கேட்டாப்புல நமக்கு போர்டு கசிங் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக ஒரு 0 எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் மிஸ்ஸிங் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போர்டு மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சி போர்டுக்கு 1 7 கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 8 9 கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சிவசங்கர் அவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக, ஆனால் சி போர்டுக்கு மட்டும் 0 வச்சுருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு 6 எதிர்பார்த்துறாப்புல. ஒரு 7 வச்சுருந்தா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பாப்பு ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு பி போர்டில் சி போர்டுக்கு 9 0 கொடுத்துருக்காங்க. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அதிக பேர் இல்லை. பார்த்திங்கன்னா பாப்போனா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க பி போர்டில் சி போர்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு செந்தில் அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் கொடுத்துருப்பாரு. 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இவர் இன்னும் கொஞ்சம் போர்டு மாற்றி கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா 2 பேர் தான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்கள் கணக்கில் வரக்கூடிய நம்பர்ஸ் ஆல் போர்டு கொடுத்து எந்த போர்டில் வருதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஆல் போர்டு கொடுக்க சொல்கிறது. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 2ன்னு எடுக்கிறீங்கன்னா பார்த்திங்கன்னா 1 2 உங்களுக்குன்னு ஒரு இந்த போர்டு தான் வரும்னு தெரியும். ஓரளவுக்கு 1 2 பி போர்டுக்கு 2 வரலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு நம்பர் எடுக்க முடியும். ஒரு மனிதனால் ஒரு நம்பர் எடுக்க முடியும். ஆனால் 2ஆவது நம்பர் தான் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் மாறி வரும். அதுக்கோசரம் தான் அந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி போர்டுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மகளே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்க, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணி PM 1 மணி டிஆருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். 6 மணிக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 98 68 98 ரெண்டுலேயுமே நமக்கு வந்து அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்சோ கசிங் நான் போஸ்ட் போட்டிருப்பேன். 1 மணி 6 மணி 8 மணிக்கு போட்டோம். ஆனால் 8 மணிக்கு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. நீங்களும் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கசிங் வேணும்னா வந்து ஜாயின் பண்ணி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி, இது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேவா? ஓகே மக்கள், நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? இனிமேல் இந்த வீடியோ வந்து நைட்டு ஒரு 10 o'clock மட்டும் போடலான்ருக்கேன்.
உங்களுக்கு கருத்து என்னென்னு சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம வந்து அவசர அவசரமாக வீடியோ போடுறோம், கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக போடலான்ட்டு ஒரு முடிவு இருக்குது. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.